வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலோட இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தங்கராஜ் ரேவதிய பலார்னு அரைஞ்சிருக்க அவங்க வழியில துடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பாக்யராஜோட உள்ளுணர்வு ஏதோ சொல்ல அவரு ஃபோன் பண்ணி கேக்குறாரு. அவருக்கு ஒன்றும் சரியா இல்லைன்ற மாதிரி தோண உடனே கிளம்பி வந்துடுறாரு. எப்போதுமே மாப்பிள்ளை இல்லாத நேரம் வந்து தங்கச்சியை பார்த்துட்டு போறவரு இப்ப தங்கச்சிக்கு என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு பதறி அடிச்சு உடனே வந்துடுறாரு. அங்க வந்ததுன்னு அவருக்கு நடந்தது தெரியுது. இத்தனை நாள் நான் ரேவதிக்காக தான் பொறுத்து போனேன். இப்ப நீங்க ரேவதியவே கஷ்டப்படுத்துறீங்க. இனியும் நான் ஏன் பேசாம இருக்கணும்? நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? ரேவதி நீ வா அப்படின்னு பாக்யராஜ் பயங்கர கோவத்துல கத்துறாரு. ரேவதி உள்ள போன்னு சொன்னேன் அப்படின்னு தங்கராஜ் ஒரு பக்கம் கத்துறாரு. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? ஹேய், இதுக்கு மேல நீங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ரேவதி. அண்ணன் கூப்பிடுறேன்ல, வா போலாம் அப்படின்னு குழந்தைய கையில தூக்கிட்டு ரெடியா நிக்கிறாரு பாக்யராஜ். அண்ணே அப்படின்னு ரேவதி அழுதுட்டு இருக்க. நீ எதுவும் பேசாத, நீயும் பாப்பாவும் என் கூட வாங்க அப்படின்னு பாக்யராஜ் கோவமா சொல்ல, ஏய் குழந்தைய முதல்ல இறக்கி விடுறா அப்படின்னு தங்கராஜோட அம்மா கத்துறாங்க. பாக்யராஜ் அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம, நீ வாங்குறேன்ல அண்ணன் கூட வா ரேவதி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. ரேவதி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ரேவதி உள்ள போ அப்படின்னு தங்கராஜ் கத்துறாரு. என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நீ என் கூட வா அப்படின்னு பாக்யராஜ் கூப்பிட ரேவதி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. வான்னு சொல்றேன்ல, வா அப்படின்னு தங்கச்சி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இன்னொரு கையில பாப்பாவை வச்சுக்கிட்டு பாக்யராஜ் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு கொஞ்ச தூரம் இழுத்துட்டு வர ரேவதி அப்படின்னு தங்கராஜ் ஒரு கத்தல் கத்த அந்த இடத்துலயே 3 பேரும் அப்படியே நிக்கிறாங்க. திரும்பி பார்த்தேன்னு வையேன், அண்ணன் இன்னைக்கு தான் உன் கூட பேசுற கடைசி நாள் அப்படின்னு திரும்பி கூட பார்க்காம சொல்ற பாக்யராஜ். அப்புறம் சாகுற வரைக்கும் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு லைட்டா தலையை திருப்பி சொல்றாரு. ரேவதியோட அழுகையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ரேவதி திரும்பி கூட பார்க்காம இருக்க தங்கராஜ் அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பாட்டி உடனே பயத்தோட, ஏய் தங்கராஜ் கூடவே போயிருவா போல இருக்கே தங்கராஜ் அப்படின்னு சொல்ல, அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் ரேவதியை பாக்குறாரு. அவரு வா அப்படின்னு அவரு ரேவதியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கையை பிடிச்சி மறுபடியும் கூட்டிட்டு நடக்கிறாரு. வெளியே வர்றவரு கையை அப்படியே ஒரு சொழட்ட ரேவதி வந்து செருப்பு போடுறாங்க. இவரும் செருப்பு போட்டுக்கிட்டு வான்னு கூட்டிகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. டைனிங் டேபிள் கிட்ட இருந்து தங்கராஜ் நடந்து வாசப்படி வரலும் வர்றாரு. வா அப்படின்னு அவர் இழுத்துட்டு போக, அண்ணே வேண்டாம் அண்ணே அப்படின்னு ரேவதி கெஞ்சிட்டு இருக்கும் போதே 2 பேரும் கேட்டை தாண்டி வெளியே போறாங்க. ரேவதி வா ரேவதி வா அப்படின்னு அவர் வண்டிகிட்ட இழுத்துட்டு போறாரு. தங்கராஜ் இங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்க, வா வண்டியில ஏறு அப்படின்னு அவர் சொல்ல, அண்ணே வேண்டாம் அண்ணே வேண்டாம் அப்படின்றாங்க ரேவதி. அவரு பயங்கர கோவத்தை காட்டுறாரு தங்கச்சிக்கிட்டையும். என்ன வேண்டாம் அப்படின்னு கத்த, எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு ரேவதி சொல்ல, அந்த ஆளோட அடியையும் உதையையும் நீயே சமாளிக்கணும், அவ்வளவு ஆத்திரம் வருது எனக்கு, எதுவும் பேசாம வண்டியில ஏறு அப்படின்னு கத்துற பாக்யராஜ் வண்டியில ஏறி உட்கார்ந்து குழந்தைய முன்னாடி உட்கார வைக்கிறாரு. அண்ணே அப்படின்னு ரேவதி கூப்பிட்டுட்டு இருக்க, பாட்டியும் உள்ள இருந்து பையன்கிட்ட வந்து நிக்கிறாங்க. ஏறு வண்டியில ஏறுன்னு சொன்னேன் அப்படின்னு பாக்யராஜ் கோவமா கத்த, ரேவதி படக்குன்னு வண்டியில ஏறி உட்காந்து அண்ணன் தோல்ல கைய வச்சுக்கிறாங்க. தங்கராஜ் பயங்கர வெறுப்பும் கோவமா பார்த்துட்டு இருக்காரு. பாக்யராஜ் நேரா வண்டியை ஓட்டி கொண்டு வந்து அவங்க வீட்டு முன்னாடி நிறுத்தி இறங்குன்றாரு. ரேவதி இறங்க அவரும் வண்டியை ஸ்டாண்ட் போட்டுட்டு பாப்பா அப்படின்னு கையில தூக்கிக்கிறவரு ரேவதி பக்கம் திரும்பி வாங்குறாரு. ரேவதி தயங்கி நின்னுட்டு இருக்க, வாங்குறேன்ல வா அப்படின்னு அவங்க தோல்ல கைய போட்டு நடத்தி உள்ளர கூட்டிட்டு வர்றாரு. உள்ளர வா அப்படின்னு அவர் கூட்டிட்டு வர ஹாலில் உட்காந்துருக்க அவங்க அம்மா பாக்குறாங்க. கிச்சன்ல இருக்க மதியம் சத்தம் கேட்டு எட்டி பாக்குறாங்க. பாக்யராஜோட அம்மா ஐயனார் துணை சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாண்டி இதுன்னு வானதி கேட்டுட்டு இருக்காங்க. பாக்யராஜ் ரேவதி பாப்பா 3 பேரையும் பார்த்த மலர் கிச்சன்ல இருந்து வேகமா ஓடி வந்து, ஹா என்னது இது, அண்ணனும் தங்கச்சியும் ஒன்னா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே குழந்தைய கையில வாங்கிக்கிறாங்க. நீங்க பேங்க்குக்கு தானே போனீங்க அப்படின்னு மலர் கேட்டுட்டு இருக்க டிவியை ஆஃப் பண்ணிட்டு திரும்புற அவங்க அம்மா, என்ன ரேவதி நீ ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்க ரேவதி லைட்டா மூக்க உறிஞ்சிட்டு தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பதறி அடிச்சு, என்னாச்சுடி கன்னத்துல என்னாச்சு சொல்லுன்னு கத்துறாங்க. மலர் அப்பதான் கவனிக்கிறாங்க. டக்குன்னு குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு ரேவதியோட முகத்தை திருப்பி பார்த்துட்டு, என்னாச்சு ரேவதி அப்படின்னு கேட்க மலரோட கையை கீழே இறக்கி விடுற பாக்யராஜ், அந்த ஆளை அடிச்சுட்டாருமா நம்ம ரேவதிய அப்படிங்கிறாரு. எந்த ஆள்டா அப்படின்னு பயங்கர வெறியோட கேக்குறாங்க அவங்க அம்மா. வேற யாரு, உங்க தங்கராஜ் மாப்பிள்ள தான் அப்படின்னு பாக்யராஜ் கத்த சத்தம் கேட்டு மதி
உள்ள இருந்து அங்க ஓடி வர்றாங்க. ஐயோ அப்படின்னு அவங்க அம்மா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க, படார்னு அரைஞ்சிருக்காரு அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல அவங்க அம்மா நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. மதியம் மலரும் ஒருத்தர் பயங்கர திகைப்பும் பயமா பாத்துக்கிறாங்க. அதனாலதான் ரேவதியையும் பாப்பாவையும் கையோட கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல அவங்க அம்மா புசு புசுன்னு மூச்சு விட்டுக்கிட்டு நெஞ்சில கைய வச்சுட்டு நிக்கிறாங்க. அரைஞ்சிட்டாரா அப்படிங்கிற அவங்க அம்மா என்னங்க என்னங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போக என்ன லட்சுமின்னு கேட்குறாரு அவரு. வாங்க இங்க அப்படின்னு இவங்க கூப்பிட இதோ வர்றேன்னு அவர் சவுண்டு கேட்குது. மறுபடியும் படபடப்பா நகர்ந்து வந்து அவங்க மகன் முன்னாடி நிற்க அவங்க வீட்டுக்காரரும் வர்றாரு. ஏய் எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு அவங்க வீட்டுக்காரரு கேட்க மாப்பிள்ள ரேவதி அரைஞ்சிட்டாராங்க அப்படின்னு லட்சுமி சொல்ல அவர் அதிர்ச்சியோட மகளை பார்க்குறாரு. பாருங்க ரேவதி கண்ணம் எப்படி செவந்து வீங்கி இருக்குன்னு அப்படின்னு லட்சுமி சொல்ல பாக்யராஜ் தங்கச்சி கண்ணத்தை அப்பாவுக்கு லைட்டா திருப்பி காட்டுறாரு. ரேவதி அடுத்த ரவுண்டு அழுகைக்கு ரெடி ஆயிடுறாங்க. எதுக்கு உன்னை இப்படி அரைஞ்சாரு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க ஏதோ சண்டையா அதுக்குன்னு அரைஞ்சிருக்காரு அப்படின்னு பாக்யராஜ் கத்துறாரு. இங்க வா ரேவதி, முதல்ல நீ வந்து உட்காரு அப்படின்னு இழுத்து உட்கார வச்சுட்டு மலரு நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க லட்சுமி. இதோ எடுத்துட்டு வரேன்னு ஓடுறாங்க மலர். அவங்க அப்பா வந்து உட்கார அவங்க அம்மா பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. லைட்டா விசும்பிக்கிட்டே திரும்புற ரேவதி அங்க நிக்கிற மதிய பாத்துடுறாங்க. அவங்க பார்வை சங்கடமா மாற திருப்பியும் தலையை குனிஞ்சிக்கிறாங்க. இந்தா ரேவதின்னு மலர் ஓடி வந்து தண்ணி குடிக்கிறாங்க. ரேவதியும் அதை வாங்கி குடிச்சிட்டு மறுபடி செம்ப மலர்கிட்டயே குடிக்கிறாங்க. மாப்பிள்ள அடிச்சாருன்னு ரேவதி உங்ககிட்ட சொன்னாலா, அதான் போய் கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க இல்லப்பா அந்த ஆள் பண்ற அநியாயத்தெல்லாம் ரேவதி என்னைக்கு நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறா அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல ரேவதி இன்னும் கொஞ்சம் சத்தமா அழறாங்க. ரேவதிக்கு நான் எதேச்சையா ஃபோன் பண்ணேன், ஏதோ குரல் ஒரு மாதிரியா இருந்துச்சுப்பா, அதான் என்னன்னு பார்க்க போனேன், அப்பதான் தெரிஞ்சது மாப்பிள்ளை இவரை அடிச்சிருக்காருன்னு அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல எல்லாரையும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. ஏன் ரேவதி அடிச்சிங்கன்னு கேட்டா அப்படிதான் அடிப்பேன், உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேக்குறாருப்பா அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல அழுதுட்டே இருக்காங்க ரேவதி. அடிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா ரேவதி கிட்ட கேட்க ஏதோ சண்டையாம், எவ்வளோ பெரிய சண்டையா இருந்தாலும் அடிக்கலாமா, கை நீட்டுறது தப்பு இல்லையா அப்படின்னு பாக்யராஜ் கத்த ரேவதி கண்ணு மட்டும் நிமித்தி அவங்க அப்பாவை பாக்குறாங்க. மலர் திருத்தர்னு பார்த்துட்டு அப்படியே திரும்ப மதி மலரையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா இனிமே ரேவதி எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும் அப்படின்றாரு பாக்யராஜ். தரணி எங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அவன் ஸ்கூல் போயிருக்காமான்றாரு பாக்யராஜ். அதனாலதான் பாப்பாவை மட்டும் கூட்டிட்டு வந்த, இங்க பாருங்க இனிமே ரேவதிய அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டாம் அப்படின்னு பாக்யராஜ் கத்த மலர் ஆதரவா ரேவதியோட தோல்ல கைய வச்சிட்டு இருக்காங்க. என்ன ரேவதிய என்ன வேணாலும் பண்ணலாம், கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரா அப்படின்னு பாக்யராஜ் கத்த டேய் இருடா மாப்பிள்ள அடிச்சது தப்புதான், இருந்தாலும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீயே ரேவதியை எங்க கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு அவங்க அப்பா கேட்க அப்பா அப்படிங்கிறாரு பாக்யராஜ். புருஷன் முண்டாட்டி பிரச்சனைய அவங்களே பேசி தீர்த்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. பாக்யராஜ் இன்னைக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்காரு போல இருக்கு, பேசி தீர்த்திருந்தா பிரச்சனையே இல்லையே, அடிக்கல்ல செய்யறாரு அவரு அப்படின்னு பாக்யராஜ் கத்த அடிச்சது சரின்னு சொல்ல வரல நானு, ஆனா அதுக்காக இனிமே ரேவதிய அந்த வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லலாமா, அது எப்படி நியாயம் ஆகுன்றாரு அவங்க அப்பா. அவர் பேசிட்டு இருக்கவே அவரோட மொபைல் ரிங் ஆகுது. போன் எடுத்து பார்த்துட்டு இங்க பாரு மாப்பிள்ள தான் கூப்பிடுறாரு அப்படின்னு அவங்க அப்பா காட்ட எடுத்து பேசினா ரேவதி அனுப்பி வைங்கன்னு சொல்லுவாரு. தேவையே இல்லை, ரேவதி இங்கேயே இருக்கட்டும், அவர் வந்தாலும் சரி கெஞ்சி கேட்டாலும் சரி ரேவதியை அனுப்பவே கூடாது அப்படின்னு பாக்யராஜ் கத்த என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கேட்கணும்ல பாக்யராஜ் அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. எது கேட்கறதா இருந்தாலும் அப்புறம் ரேவதி கிட்டே கேட்டுக்கலாம், அவர்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காரு அவரு சங்கடமா பார்க்க கால் கட்டாகி மறுபடியும் கூப்பிடுறாரு. இங்க பாரு மாப்பிள்ள கூப்பிடுறாரு மறுபடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அவரு கூப்பிட்டதுமே பயந்து நடுங்கிக்கிட்டே போனெல்லாம் அட்டன் பண்ணணும்னு எதுவும் இல்லப்பா, தலையில தூக்கி வச்சு ஆட போய் தான் அந்த ஆள் ஓவரா பண்றாரு அப்படின்னு பாக்யராஜ் கத்த இவர் அடிக்கிற போனை எடுக்கிறதா வேணாமான்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பாக்யராஜோட மொபைல் ரிங்காக அவர் எடுத்து பாக்குறாரு. யாருடா மாப்பிள்ளையா அப்படின்னு லட்சுமி கேட்க இல்லம்மா பேங்க்ல இருந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிற பாக்யராஜ் கால் அட்டன் பண்ணி ஹாங் சார் சொல்லுங்க சார், வந்துடுறேங்க சார், ஒரு 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் அப்படின்னு காலை டிஸ்கனெக்ட் பண்ற பாக்யராஜ் பேங்க்ல லீவு சொல்லவே இல்லை, இருந்தாப்புல கிளம்பி ரேவதி வீட்டுக்கு போயிட்டேன், அதான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குமா
நான் முடிச்சிட்டு சாயந்தரம் வந்துடுறேன் அப்படிங்கிற பாக்யராஜ் மலர் ரேவதியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல மலரும் வேகமா சரின்னு தலையாட்டுறாங்க. நீயும் கூட இரு மதி அப்படின்னு சொல்ல மதி உம்முன்னு தலையாட்டுறாங்க. ரேவதி விசும்பி அழுதுட்டு இருக்க, ரேவதி ஒன்னும் இல்ல, மாப்பிள்ளைய பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, பாத்துக்கலாம், இனிமே நீ இங்கேதான் இருக்க போற, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம், அண்ணன் வந்துடுறேன் அப்படின்னு தங்கச்சி பக்கத்துல வந்து நின்று சொல்றாரு பாக்யராஜ். ரேவதி இன்னும் அழுதுகிட்டே இருக்காங்க. மலர் பார்த்துக்கோ, நான் வரேம்மா அப்படின்னு பாக்யராஜ் கிளம்பிடுறாரு. மலர் சங்கடத்தோட மதியை நிமிர்ந்து பார்க்க மதிய அதை விட சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா ரேவதி ஒரு ரூம்ல பெட்ல உட்கார்ந்துருக்க, பக்கத்துல மலர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ஸ்டூலை போட்டு மதி உட்கார்ந்துருக்காங்க. சாரிங்க, நான் அப்படி வேகமாக அங்கே வந்திருக்க கூடாது, இவங்க அப்பவே சொன்னாங்க, நான் சண்டை போட்டிருக்க கூடாது, இவங்க பேச்சை நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சங்கடத்தோட சொன்ன மதி டக்குன்னு ரேவதியோட கையை எடுத்துக்கிட்டு அவர் உங்க பக்கம் திரும்புவார்னு நான் நினைக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு எனக்கு வேலை போன கோவத்துல கண்டபடி பேசிட்டேன், உங்களையும் அடி வாங்க வச்சுட்டேன், ரொம்ப சாரிங்க அப்படின்னு மதி சொல்லிட்டு இருக்க மூக்க உறிஞ்சிக்கிட்டு பரவாயில்ல மதி, இந்த காரணம் இல்லைன்னா வேற காரணம், என்னை கஷ்டப்படுத்த அவருக்கு என்ன காரணமா கிடைக்காது அப்படின்னு ரேவதி சொல்ல மதி திகிலோட ரேவதியையும் மலரையும் மாறி மாறி பாக்குறாங்க. நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்கன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு மதி சொல்ல, அது எப்படி அவர் கண்டுபிடிக்காம இருப்பாரு அப்படிங்கிறாங்க மலர். ஷோ, நான் கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கணும் அப்படின்னு மதி சொல்ல, விடு மதி, அவர் இஷ்டத்துக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுவாரு, எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாரும் அமைதியா இருக்கணுமா என்ன? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொன்னதை நினைச்சோ இல்ல அவர்கிட்ட சண்டை போட்டதை நினைச்சோ நான் வருத்தப்படவே இல்லை, என் வருத்தம்லாம் அந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காருங்கிறது தான் அப்படின்னு ரேவதி சத்தமா அழ ஆரம்பிக்க, ஏங்க அப்படின்னு சங்கடமா கூப்பிடுறாங்க மதி. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அப்படிதான் பண்ணுவேன்னு மதிக்கிட்ட சொல்றாரு, என் வீட்டு சோத்த தின்னுட்டு உன் வீட்டுக்கு உண்மையா இருக்கியான்னு என்ன அடிக்கிறாரு அப்படின்னு ரேவதி அழ மதி அவங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ரொம்ப அலுப்பா இருக்கா ஒரு பேச்சை கேட்கறதுக்கு மதி அப்படின்னு தேம்பி தேம்பி அழறாங்க ரேவதி. 2 நாள் வாழ்க்கை நல்லா இருந்தா 4 நாள் வாழ்க்கை நல்லாவே இருக்க மாட்டேங்குது, எப்ப என்ன பண்றாரு, எப்ப நல்ல குணத்துல இருக்காரு, எப்ப அவர் குணம் மாறும்னு எதுவுமே தெரியல அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுட்டே சொல்றாங்க ரேவதி. அப்போ கதவு திறந்துகிட்டு லக்ஷ்மி உள்ளர வர மதி டக்குன்னு எழுந்து இடம் கொடுக்குறாங்க. வர்ற லக்ஷ்மி மக பக்கத்துல நின்று தலையையும் கன்னத்தையும் தடவி பாக்குறாங்க. ரொம்ப வலிக்குதாடி அப்படின்னு அவங்க கேட்க, இல்ல குழு குழுன்னு இருக்குன்றாங்க ரேவதி. அவங்க முகத்தை சங்கடமா வச்சுட்டு நிக்க எல்லாருமே சங்கடமா இருக்காங்க. அடுத்து அம்மா எதுவுமே பேசாம இருக்காங்களேன்னு ரேவதி மெல்ல நிமிர்ந்து பார்க்க அப்படியே கண்கள்ல கண்ணீரோட அழுதுட்டு நிக்கிறாங்க லட்சுமி. அம்மா விடுமா, வலியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க ரேவதி அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு. இப்படியா முரட்டுத்தனமா அடிப்பாங்க, பட்டு பட்டுன்னு கையை நீட்டுறதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டு இருக்க, உங்க பையனை இப்படிதானே கையை நீட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி மதி பாக்குறாங்க. என்ன ஆச்சு ரேவதி, என்ன எதனால சண்டை, மாப்பிள்ளை எதுக்கு அடிச்சாருன்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க லட்சுமி. ஐயோ இப்ப சொல்லிதான் ஆகுவாங்களோ, அடுத்து என்ன நடக்க போகுதோ தெரியலையேன்னு மதி அப்படியே திகிலோட மலரை பாக்குறாங்க. மலரும் பயத்தோட மதிய பாக்குறாங்க. ஆம்பளைங்க சண்டை போடுறதுக்கெல்லாம் காரணம் வேணுமா அப்படின்னு ரேவதி கேட்க, திட்டுவாரு, கோவமா பேசுவாரு, ஆனா அடிக்கிற அளவுக்கெல்லாம் போக மாட்டார் இல்ல ரேவதி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆமா உனக்கு ரொம்ப தெரியும் பாருன்ற மாதிரி ரேவதி ஒரு பார்வை பாக்குறாங்க. பையன் நீட்டுறாருனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு லட்சுமி கேட்க, இப்ப என்னம்மா காரணத்தோட தான் உன் மாப்பிள்ளை என்ன அடிச்சாருன்னு நான் நிரூபிக்கணுமா அப்படின்னு ரேவதி ஆதங்கமும் கோபமா கேக்குறாங்க. ஏய் அப்படிலாம் இல்ல அப்படின்றவங்க அழுகையோட, சரி நான் எதையும் கேட்கல விடு அப்படிங்கிறவங்க கன்னத்தை பார்த்துட்டு, ஆனாலும் எப்படி அடிச்சு வச்சிருக்காரு பாரு அப்படின்னு அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஒரு மாதிரி சரியான மௌனமா இருக்காங்க. நீ எனக்கு ஒரு டீ தரீங்களான்னு ரேவதி கேக்குறாங்க. சரி ரேவதி அப்படிங்கிற மலர் குடுகுடுன்னு கட்டில இருந்து இறங்கி ஓடிட்டு இருக்காங்க. ரேவதி வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு உட்கார்ந்துருக்க மதி சங்கடத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. கார் எடுத்துக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு வர்ற தங்கராஜ் வாசல்ல நின்று அவரோட மொத்த கோவத்தையும் ரேஸ் கொடுத்து வண்டியை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்குறாரு. இறங்குறவர் அப்படியே நேரா வாசப்படிக்கு நேரா வந்து நிக்கிறாரு. நைட் ஆனதுனால பாக்யராஜன் வேலையை முடிச்சுட்டு வந்தாங்க. ஹாலில் உட்கார்ந்துருக்க அவரோட அம்மா அப்பா 2 பேர் அங்க உட்கார்ந்துருக்காங்க. தங்கராஜ் நேரா உள்ளர வர்றாரு. பாக்யராஜ் எழுந்து ஒரு சேரை விடுறாரு. அவங்க அம்மா அப்பா 2 பேரும் நிமிர்ந்து கூட பார்க்கல.
வந்த தங்கராஜ் வணக்கம் மாமான்றாரு. வாங்க அப்படின்னு நிமிந்து பார்க்காம சொல்லிட்டு கொஞ்சம் நகர்ந்து உட்காரு. தங்கராஜ் போய் மாமனார் பக்கத்துல உட்கார்றாரு. ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எதுவும் பேசல. கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்திருந்த தங்கராஜ் அவரே பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள்லாம் என் மேல கோவமாகவும் வருத்தமாகவும் இருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் ஃபோன் பண்ணப்ப கூட நீங்க எடுக்கல அப்படின்னு தங்கராஜ் சொல்ல அவங்க மாமனார் சடக்குன்னு திரும்பி தங்கராஜை பார்க்குறாரு. மறுபடியும் முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிறாரு. தங்கராஜ் நாலா பக்கமும் அப்படியே பார்வையை சுழல விட்டுட்டு ரேவதி எங்கன்றாரு. அவரு கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிட்டு உள்ளதான் இருக்கான்னு விருப்பம் இல்லாம சொல்றாரு. அப்போ ஸ்ருதி அவங்க ரூம்ல இருந்து வெளியே வர்றவங்க இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு குடுகுடுன்னு மலரோட ரூம்குள்ள ஓடி வர்றாங்க. அங்க மலர், ரேவதி, மதி 2 குழந்தைங்கன்னு உட்கார்ந்து இருக்காங்க. ரேவதி கிட்ட வந்து அக்கா மாமா வந்திருக்காரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல திடுக்குன்னு பாக்குறாங்க எல்லாரும். அவரு வந்திருக்காருங்களா, நீ ஓடி போக வேண்டாம் ரேவதி, நீ இங்கேயே இரு அப்படின்னு மலர் சொல்ல ரேவதி அப்படி இறுகி போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ரூம்ல இருந்து வர்ற சுரேஷ் அப்பதான் தங்கராஜ பாக்குறவரு வாங்க மாமான்றாரு. தங்கராஜ லைட்டா தலையாட்டி வைக்கிறாரு. சுரேஷ் அங்க இருக்க ஒரு சின்ன திட்டு மேல போய் உட்கார்றாரு. மறுபடியும் எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குற தங்கராஜ் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல, யார் யாரு என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு தங்கராஜ் சொல்ல பாக்யராஜ் வெடுக்குன்னு யாரும் எந்த கதையும் சொல்லல, நீங்க அடிச்சத சொன்னேன், ரேவதியை இனிமே உங்க கூட அனுப்பி வைக்க கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு கத்துறாரு பாக்யராஜ். நீ கொஞ்சம் அமைதியா இரு பாக்யராஜ் அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. என்ன இருந்தாலும் ரேவதியை அடிக்க கூடாது இல்ல மாப்பிள்ள, அது தப்பு தானேன்னு கேக்குறாங்க லட்சுமி. தப்புதான் அத்தை, தப்புதான், நிதானத்தை கடைபிடிச்சிருக்கணும். ஆனா அந்த நேரத்துல நான் நிதானமா இருக்க முடியல. வீட்டுல ஒரு பிரச்சனை, என் பொண்டாட்டி என் பக்கம் இல்லாம இருந்தது, என்னால தாங்கிக்க முடியல அத்தை அப்படிங்கிறாரு தங்கராஜ். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள அப்படின்னு அவங்க மாமனார் சொல்ல தப்புதான் மாமா, நான் பண்ணினது பெரிய தப்பு தான், அதை நானே ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. ஊர்ல பைத்தியங்கள் பலவிதம், அதுல தங்கராஜ் ஒரு மாதிரி பைத்தியம். எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் மன்னிப்பு மன்னிப்புன்னு அலையிற பைத்தியம். டக்குன்னு தங்கராஜ் அவங்க மாமனார் காலை பிடிச்சி என்ன மன்னிச்சிருங்க மாமாங்கிறாரு. அவரு பதறி அடிச்சு எழுந்து என்ன மாப்பிள அப்படின்னு கத்த லட்சுமியும் படார்னு எழுந்து நிக்கிறாங்க. எழுந்துறீங்க அப்படின்னு அவர் சொல்ல என்ன மன்னிச்சிடுங்க மாமான்றாரு. அவரு எழுந்துறீங்க, என்ன பண்றீங்க மாப்பிள அப்படின்னு சொல்றாரு அவங்க மாமனாரு. அவரால் குனிஞ்சு தூக்க கூட முடியல. அவரு தங்கராஜ் எழுந்து நிக்க அவர் வெடுக்குன்னு முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிறாரு. அப்போ உள்ள இருந்து மலரும் வெளியே வர்றாங்க. ஏதோ கோவம், யார் மேலேயோ இருந்த கோவத்தை நான் ரேவதி கிட்ட காட்டிட்டேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல என்ன கோவமா இருந்தாலும் அடிக்கிற அளவுக்கெல்லாம் போகக்கூடாது இல்ல மாமா, அக்கா பாவம் பாவம் அதுக்கு வலிக்கும் இல்லைன்றாரு சுரேஷ். மதியம் அங்க வந்து நிக்கிறாங்க. தங்கராஜ் ஆமான்னு மெதுவா தலையாட்டுறாரு சுரேஷ் கிட்ட. உங்க அக்காவுக்கு வலிக்கும், எங்களுக்கெல்லாம் வலிக்காதா? அவரை சொல்ற அளவுக்கு நீ என்ன யோகியன்ற மாதிரி மதி சுரேஷை பார்க்க, சுரேஷும் மதிய சங்கடத்தோட பாக்குறாரு. டேய், கோவம் வந்தா நான் கை நீட்டுற ஆள் இல்லடா, இருந்தாலும் அப்ப என்னால தாங்க முடியலடா. நடந்ததை பத்தி எப்படி உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வந்தேனோ அதே மாதிரி ரேவதி கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரேவதிய வர சொல்றீங்களா அப்படின்னு தங்கராஜ் கேக்குறாரு. அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு வந்து கூப்பிடுவீங்க, நாங்களும் ரேவதியை உங்க கூட அனுப்பி வைக்கணுமா? அதெல்லாம் ரேவதி எங்கேயும் வரமாட்டா அப்படின்னு பாக்யராஜ் கோவமா சொல்றாரு. பாக்யராஜ் சும்மா இருடா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அத்தை, நீங்க கொஞ்சம் ரேவதியை கூப்பிடுங்களேன்றாரு பாக்யராஜ். ரேவதி ரேவதி அப்படின்னு லட்சுமி கூப்பிட ரூம்ல இருந்து ரேவதி கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. அவங்க அங்க வந்து நிக்க தங்கராஜ் அவங்ககிட்ட போய் ரேவதி, நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது, அதுக்காக என்ன மன்னிச்சிடு ரேவதி, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு தங்கராஜ் சொல்ல ரேவதி எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறாங்க. நான் பண்ணினது தப்பு தான், ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன், ஆனா இனிமே நான் உன்னை அடிக்கவும் மாட்டேன், கோவமா பேசவும் மாட்டேன். ஆமா, இளவரசி எங்க, அவளையும் கூட்டிகிட்டு வா, நாம கிளம்பலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தங்கராஜ் ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ரேவதி எங்கேயும் வரமாட்டா அப்படின்னு பாக்யராஜ் கத்த, இரு பாக்யராஜ் அவங்க பேசிக்கிட்டோங்கிறாரு அவங்க அப்பா. இல்லப்பா, ரேவதி இவர் கூட போக கூடாது அப்படின்னு பாக்யராஜ் கத்த தங்கராஜ் பாக்யராஜ் ஒரு முறை முறைக்கிறாரு. அப்படியே மாமனார் பக்கம் திரும்புறவரு, மாமா நான் தான் இனிமே அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல மாமா, அப்புறம் என்ன, என் கூட அனுப்பி வைங்க அப்படிங்கிறாரு. பாக்யராஜ் அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, ரேவதி இங்கேதான் இருப்பா அப்படின்னு கத்துறவரு. ரேவதி நீ உள்ள போப்பாங்கிறாரு. ரேவதி என்ன முடிவெடுக்க போறாங்க? உள்ளர போக போறாங்களா இல்ல தங்கராஜ் கூட வீட்டுக்கு கிளம்ப போறாங்களா
அடுத்து அவங்க நிலைமை என்ன அப்படின்றதெல்லாம் வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.